காலைல எந்திரிச்சு பார்த்தா லைனா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ். என்ன இத்தன மெசேஜ்? அப்படின்னு காலையில நான் லிவர்பூல் மேட்ச் எந்திரிக்கிறதுக்கு பார்க்கிறேன். ஜாபி அலோன்சோ சாக்ட்ங்கறானுங்க. என்னது சாக்ட்டா அப்படின்னு பார்த்தா இல்ல ரிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கறானுங்க. ஓ ரிசைன் பண்ணிட்டாரா? அப்படி என்ன நடந்துச்சு? நம்ம சூப்பர் கப்ல அந்த வீடியோல அவ்வளவு பேசி நல்லா தான் ஆடுனானுங்க. பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு பெருசா ஜாபி அலோன்சோ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து ரியல் மேட்ரிட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஈகோ உள்ள பிளேயர்ஸ் தான். எல்லாருமே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் கண்டிப்பா ரியல் மேட்ரிட்ல இருக்கிறவங்க. அப்படி இருக்க பிளேயர்ஸ் வந்துட்டு ஜாபி அலோன்சோ ஒரு புது மேனேஜர், அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இப்ப ட்ரைனிங் வர சொன்னா டைமுக்கு வரதில்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு எம்பாப்பே வந்துட்டு அவரு வந்து தனியா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பேர் சும்மா அங்கேயும் இங்கேயும் சும்மா நடந்துகிட்டு இருந்தானுங்க ட்ரைனிங் பண்ணாமையே. அதே மாதிரி சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ரைனிங்கே கிட்டத்தட்ட கடைசி நிமிஷத்துல வந்துட்டு ட்ரைனிங் முடிச்சோடனே கிளம்பிடுறானுங்க. நம்ம ஃபுட்பால் உலகத்துல யூஸ்வலா ஜான்வரி டைம்ல கொஞ்சம் ஸ்லோவா போவோம். டிரான்ஸ்பர் ஏதாவது நடந்துட்டு இருக்கோம். சரி அதை பத்தியாவது பேசலாம்னு பார்த்தா லைனா 2-3 நாள்ல வந்துட்டு இத்தனை மேனேஜரை சாக் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வீடியோ போட்டேன், மறக்காம அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. வேற போட்ட வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் எதாவது நடந்தாலும் வந்து நாங்க வீடியோ போடுவோம். ஸோ அதனால எங்க கையில எதுவும் கிடையாது, நடக்கிற விஷயத்த தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். பட் இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு அநியாயமா ஒரு நல்ல மேனேஜரை சாக் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த சூப்பர் கப் முடிஞ்ச உடனே ஜாபி அலோன்சோ லீவ்ஸ் ரியல் மேட்ரிட் பை மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இதுதான் அனௌன்ஸ்மெண்ட், இதுதான் நடந்தது. இதுல வந்து ஃபுல் டீடைல்ஸா இப்ப கௌதம் ஏதோ இல்லன்றா, அப்ப என்னமோ நடந்திருக்குது. சோ அதெல்லாம் வந்து ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். பட் என்னடா இது ஃபர்ஸ்ட் மாசத்துலயே வந்து இவ்வளவு சம்பவம் நடக்குது. 2026 வந்துச்சோ வரலையோ பூரா கிளப்பும் சாக்ல இருக்காங்க. யாராச்சும் உங்க கிளப்புக்கு இது சாக் நடக்கணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல பிரேயரோட போடுங்க, எங்க கிளப்புக்கும் சாக் நடந்தா எங்க கிளப் உருப்பிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு ஆர்சனல் ஃபேன்ஸ் போட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா வந்து ஏதோ டைட்டில் ஏதோ நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 வருஷம் 6 வருஷம் தாக்கு பிடிச்சிட்டீங்க, இன்னொரு 6 மாசம் தாக்கு பிடிச்சீங்கன்னா ஏதோ நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத 15 அது வந்து வேற 15 சட்டை கிடையாது, மெட்ரிக் சட்டை அந்த 15. ஆமா ஆமா, அதனால வந்து ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க ஆர்சனல் ஃபேன்ஸ், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பட் ஆனா வந்து 2026 வந்ததுல இருந்து எல்லா சாக்கு மேல சாக்கு. வாரத்துக்கே 3 மரஸ்காவை தூக்குனாங்க, அமோரிம தூக்குனாங்க, இப்ப பார்த்தா அலான்சோ. நான் தூங்குறேன் ஒரு 10:45 நான் போய் படுக்கிறேன். சுபாஷ் அப்பதான் சொல்லி பாருங்க, சுபாஷே நாளைக்கு வந்து எல் கிளாசிக்கோ இது பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடா காலையில எந்திரிச்சோடனே அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு ஆமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படுக்க போறேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா லைனா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ். என்ன இத்தனை மெசேஜ் அப்படின்னு காலையில நான் லிவர்பூல் மேட்ச் எந்திரிக்கிறதுக்கு பாக்குறேன். ஜாபி அலோன்சோ சாக்ட்ங்கறானுங்க. என்னது சாக்ட்டா அப்படின்னு பார்த்தா இல்ல ரிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறானுங்க. ஓ ரிசைன் பண்ணிட்டாரா? அப்படி என்ன நடந்துச்சு? நம்ம சூப்பர் கப்ல அந்த வீடியோல அவ்வளவு பேசி நல்லா தான் ஆடினானுங்க. அவ்வளவுதான் வினிசியஸ் ஜூனியர் வந்துட்டு பயங்கரமா மிரட்டலா பண்ணிட்டு இருந்தார்ல அப்படின்னு பார்த்தா அப்புறம் சொல்றாங்க வினிசியஸ் ஜூனியர் மட்டும்தான் பாஸ் பண்ணா, டீம் வேற எதுவுமே பண்ணல பாஸ் அந்த கேம்ல. முதல்ல ஒரு மாசமா இப்படித்தான் பாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம ஒரு மாசம் முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? அங்கங்க அந்த சிட்டுக்குருவி வந்து பேசுற மாதிரி அங்க ஒரு டே அலான்சோ சரியில்லை, இது சரியில்லை, அவங்க மெத்தட் சரியில்லை, அவர் ஓரா பண்ண சொல்றாரு, அது பண்ண சொல்றாருன்னு சிட்டுக்குருவி பேசுற மாதிரி வந்து அங்கங்க 4 பேர் பேசிட்டு இருந்தானுங்க. சரி இதெல்லாம் முட்டாளாட்டு இருக்குது, குருசமா வாழிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து ஒரு வழியே நடந்துருச்சு. ரிசைனா சாக்கா அப்படிங்கறது வந்துட்டு 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரிசைன் ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு இருந்தானுங்க. அப்புறம் பார்த்தா இந்த மெட்ரிட் மீடியா ஃபுல்லா நோ ரிசைன் எல்லாம் கிடையாது, he was sacked by Fiorentina Perez அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அவர் தான் வந்து அவர் ஒரு ஆளை அனுப்பிச்சு, ஜாஸ் அப்படிங்கிற ஒரு ஆளை அனுப்பிச்சு போய் நீ சாக்ட்னு வந்து இந்த பிளைட்ல வர திரும்பி சவுதியில இருந்து வர சொல்லதாக அந்த பெரஸ் அங்க வந்திருந்தார் சவுதிக்கு. அந்த ட்ரோஃபி செரிமனில பெரஸ் இருந்தாப்ல. ஆனா கம்யூனிகேஷன்ல மட்டும் இஸ் a club legend always welcome at Real Madrid, என்ன நடந்தாலும் எங்க வீட்டு புள்ளையா நினைச்சுக்கோங்க அப்படின்லாம் மெசேஜ் வந்ததுடா. என்ன நடக்குதுன்னு தெரியலடா. ஆக மொத்தம் இவனுங்க நல்லதா பாத்துக்கிறதுக்காக சாக்குன்னு சொல்றானுங்களா? ஏன்னா ரிசைன்டுனா நானா விட்டுட்டு போறேன், எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இவங்களா பண்ணாப்ல இருந்தா டேய் ஒர்க் அவுட் ஆகல அதனால நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ணிடலாம். கரெக்டா? சோ ஆக மொத்தம் வந்து தூக்கியாச்சுடா சுபாஷ். ஃபர்ஸ்ட் ஏர்லி தாட்ஸ்ரா, உனக்கு என்ன இது வந்து ஏன் நடந்திருக்கும்? இது வந்து நடக்கும்ன்றது வந்துட்டு நம்ம உடனே இந்த ஒரு கேம்னால தான் நம்ம சொல்ல முடியாது. அப்பப்ப நம்மளே சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்ப்போம். பட் கொஞ்சம் கொஞ்சமாவே பார்த்துட்டு இருந்தோம். ரிசல்ட்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு பயங்கரமா இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு முக்கியமான காரணம்.
நம்ம பார்த்துருந்தோம். டிஃபென்ஸ்லாம் கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருந்துச்சு. பட் எப்படியோ வந்துட்டு அங்க இங்க ஆடிட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தாங்க, செகண்ட்ல வந்தாங்க. ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் இல்ல. அவங்க ரிசல்ட் வைஸ் ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா மேஜரான வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்தது வந்துட்டு இந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு பெருசா சாபி அலோன்சோ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ரியல் மேட்ரிட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஈகோ உள்ள பிளேயர்ஸ் தான். எல்லாருமே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் கண்டிப்பா ரியல் மேட்ரிட்ல இருக்கிறவங்க. அப்படி இருக்க பிளேயர்ஸ் வந்துட்டு சாபி அலோன்சோ ஒரு புது மேனேஜர், அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இப்ப ட்ரைனிங் வர சொன்னா டைமுக்கு வரதில்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு எம்பாப்பே வந்துட்டு அவரு வந்து தனியா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. சப்ஸ்டிடியூஷன் பண்ணா வினிஷியஸ் கடுப்பா வருது. இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான பிரச்சனை லைனா நடந்துட்டே தான் வந்துருந்தது. நம்மளும் யோசிச்சோம், சரி எங்கேயாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வரும்ட்டு. பட் கரெக்டா எல் கிளாசிக்கோ தான் சாக்கா வச்சுட்டு அது ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு அவ்வளவுதான் தூக்கிட்டாங்க. ஆனா இதுதான்டா இப்ப என்னன்னா, இது வந்து முன்னாடியே பிளான் பண்ணாம சடனா நடந்ததுன்னா உடனே ஒரு மேனேஜரை அப்பாயின்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நீ வந்து அவனை சாக் பண்ண உடனே வந்துட்டு ஆர்பலோவா தான் வந்து இன்டர்வியூன்னு வந்து அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளவு சீக்கிரமா ஒரு மேனேஜர் கண்டுபிடிக்கிறதோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வச்சிருப்பானுங்க. ஸோ அப்ப இந்த பிளான் வந்துட்டு ரொம்ப நாளா போயிட்டு இருக்குன்றது நம்ம இதுலயே தெரியுது. ஸோ சாபி அலோன்சோ ஃபர்ஸ்ட் சாபி அலோன்சோ பத்தி பேசுவோம். அவரோட ரெக்கார்ட் என்ன? அவர் இது வரைக்கும் ரியல் மேட்ரிட்ல பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சா இல்ல எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகலையா? ஸோ 36 கேம்ஸ்ல 26 கேம் வின், 6 கேம் டிரா, 4 கேம் லாஸ். இதுல கூத்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் 36 அதே கேம்ஸ்ல ஹான்சி ஃபிளிக் அதே 26 வின், 6 டிரா, 4 லாஸ். எக்ஸாக்ட் ஐடென்டிக்கல் ரெக்கார்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே அவங்கள ஃபர்ஸ்ட் 36 கேம்ஸ்ல. ஆனா இங்க சொல்ற நீ முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க ஹான்சி ஃபிளிக்ல எல்லா பிளேயர்ஸுமே மேனேஜருக்கு பின்னாடி இருந்தாங்க. ஒரு ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு வெறி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசன் எல்லா இடத்துலயும் அடி வாங்கினாங்க. சரி இந்த சீசன் நமக்கு தாண்டா பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃபோட வந்து விளையாண்டாங்க. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. ஓ நம்ம வந்து இங்க போய் ப்ரூவ் பண்ணி காட்டணும், நம்ம பார்சலோனாங்கிற ப்ரூவ் பண்ணி காட்டணும்டா இந்த புது மேனேஜர் வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவனுங்க வந்ததுல இருந்தே வந்துட்டு எப்படியாச்சும் இந்த மேனேஜரை வெளியே தள்ளணுங்கிற மாதிரி தான் இவனுங்க பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. ஏன்னா சி ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ், ஓகேவா, நீ 5-2 வருஷம் கிடையாது, ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ் நான் சொல்றது ஒரு மொரீனியோ டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் ஒரு பாலிசி இருக்கு. என்னன்னா, டேய் நாங்க பெஸ்ட் பிளேயர்ஸை வாங்கி கொடுப்போம், வர்ற மேனேஜர் உனக்கு என்ன சிஸ்டம் வச்சுக்கோ, என்ன இது வேணாலும் வச்சுக்கோ, என்ன பிளே ஸ்டைல் 3 at the back 4 at the back நடுவில் 5 பேர், நான் முன்னாடி 10 பேர், என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ. கொடுத்திருக்கிற பிளேயர்ஸுக்கு உன்னோட சிஸ்டமை மாத்தி பிளேயரோட ஸ்ட்ரென்த்துக்கு நீ மாத்திக்கிட்டீங்கன்னா நீ பொழைச்சுக்கலாம். பேசிக்கலி எல்லா ரியல் மேட்ரிட் மேனேஜருமே நீ பொழைச்சுக்கலாம். நீ இல்ல நான் வந்து பிளேயரை வந்துட்டு என் சிஸ்டமுக்குள்ள கொண்டாந்து ஆடணும்னு ட்ரை பண்ண வைக்க போறேன் அப்படின்னா அது சத்தியமா நடக்க போறது கிடையாது. அது நம்ம வந்து டைம் அண்ட் அகைன் பார்த்திருக்கோம். எனக்கு என்னன்னா, நம்ம வந்து அவலான்சோ அப்பாயின்ட் பண்ணும் போது நம்ம 2 பேருமே சொன்னோம், இது வந்து ஒரு சஸ்ஸான அப்பாயின்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டா முன்னாடி வந்த பெனிட்டஸும் ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறம் வந்த லாபெட்டிகி ஒர்க் அவுட் ஆகல, அதே மாடல்ல கூட்டிட்டு வர ஜாபி அலோன்சோ ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம 2 பேரும் சொல்லியிருந்தோம் சீசன் ஸ்டார்டிங்லயே, அந்த எபிசோட்ல சொல்லியிருந்தோம். ஏன்னா அவனுக்கு 2 பேரும் இதே மாதிரி தான் ஒரு ஸ்டைல் இருக்கு, பிளேயர்ஸ் அந்த ஸ்டைலுக்குள்ள கொண்டு வந்து ஆட வைக்கணும்னு ட்ரை பண்ணி 2 பேருமே ஃபெயில் ஆகி 2 பேருமே வந்து ரொம்ப சீக்கிரமா சேக் ஆனாங்க ரியல் மேட்ரிட்ல. பெனிட்டஸும் சரி லாபெட்டிகியும் சரி. நீ அலான்சோ கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே மிரக்கல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுனா, அலான்சோ இஸ் a fairly நியூ கோச். லெவர்கூசன்லயே 3 வருஷம் தான் இருந்திருக்காப்ல. அதுக்கு முன்னாடி வந்து லெவர்கூசன் பி டீம் இருந்தாப்ல. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பானிஷ்ல ஏதோ ஒரு பி டீம்ல இருந்தாப்ல. ரியல் மேட்ரிட் பி டீம்ல இருந்தாப்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் ஏதோ ஒரு பி டீம் இருந்தாப்ல ஸ்பெயின்ல. அங்க இருந்து கூட்டிட்டு போய் நீ ஒரு எம்பாப்பே, நீ ஒரு வினிசியஸ் ஜூனியர், நீ ஒரு பெல்லிங்ஹாம், இவங்கள எல்லாம் கூப்பிட்டு தம்பி நீ மேனேஜ் பண்ணிக்கப்பா, அவங்களோட பெஸ்ட்டை எடுத்து கொண்டு வாப்பானா கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ ஒரு ஆன்செலாட்டிவே முடியாம நீ ஆன்செலாட்டியை சாக் பண்ணும்போது அலான்சோ சாக் பண்றதுக்கு உனக்கு எத்தனை நாள் ஆகும்? ஆனா ஆன்சலாட்டி ரொம்ப தெளிவா அதுதான் பாரு. ஏன் நிறைய பிளேயர்ஸ் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆன்சலாட்டி இருக்கிறப்ப ஜாலியா விட்டுருவாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பார்ட்டி போறியா, வெளியே நைட் லேட்டா போறியா, என்னமோ பண்ணு, கேம் டே அன்னைக்கு நல்லா ஆடி கொடுத்து எனக்கு ஜெயிச்சு கொடுத்துரு, அது போன்னு சொல்லிட்டு அவரு வந்து தெளிவு. அதுதான் வந்துட்டு இந்த மாரி படத்துல வரா மாதிரி தலைக்கு எவ்வளவு வருஷம் மூளை இருக்குன்ற மாதிரி சொல்ற மாதிரி அவருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால அவர் எப்படி ஹேண்டில் பண்ணோம், மேன் மேனேஜ்மெண்ட்ல பெஸ்ட் நம்மளே சொல்லியிருக்கிறோம். ஜாபி அலோன்சோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ருட்டீனு, இந்த ருட்டீன் தான் ஃபாலோ பண்ணணும், இத்தனை மணிக்கு நீங்க வந்து பெட்டுக்கு போகணும், எக்ஸ்ட்ரா ஜிம் ருட்டீன் ஆட் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பண்றதுனால ஆப்வியஸ்லி
இவெல்லாம் வந்து வேர்ல்ட் கப் வின்னர் எம்பாப்பே, அது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாருமே வேற பெரிய பெரிய பிளேயர்ஸ், 100 மில்லியன் பிளேயர்ஸ். இவங்கலாம் வந்துட்டு நான் எதுக்கு மேன் இது பண்றேன், நான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டேன், இவ்வளவு சாம்பியன்ஸ் லீக் வின்னர், எனக்கிட்டே இதெல்லாம் பண்ண தேவையில்லைன்றதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ஈகோ கிளாஷ் கூட நடந்திருக்கலாம்ல. சோ அந்த மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சாபி அலோன்சோ கண்டிப்பா கம்மியா தான் இருந்துச்சு. அதை அவர் மாத்திருக்கணும் அடுத்தது. ஐ திங்க் பெரிய பிளேயர்ஸ் நீ சொல்ற மாதிரி பெரிய பிளேயர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஒர்க் அவுட் ஆகலையா, இல்ல இன்னொரு பக்கத்து ஸ்டோரியும் இருக்கு. எம்பாப்பே பிஎஸ்ஜி விட்டுட்டு வெளியே வந்தோடனே தான் பிஎஸ்ஜி வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே நம்ம மறக்க கூடாது. ஏன்னா லூயி என்ரிக்கே அவனை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்த வீடியோல நம்மளுக்கு வந்துச்சு. டேய் நீ அங்க போய் டிஃபெண்டிங் பண்ணணும்னா போய் பண்ற அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். சார் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் படிக்கிறேன். என்னன்னா டென்ஷன் பிட்வீன் அலான்சோ அண்ட் தி பிளேயர்ஸ் இன்க்ரீஸ்ட் இன் ரீசென்ட் வீக்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதாவது மெட்ரிடோடைய இது நம்மள நிறைய பேர் திட்டுறாங்க, அதனால நீ என்ன சொல்றியோ தமிழ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டு. ஆமா 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 அந்த டென்ஷன் வந்து பிளேயர்ஸுக்கும் ஜாபி அலான்ஸுக்கும் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு சில வாரங்கள் ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ரிடுக்கு ஒரு 2-3 இன்சைடர் நியூஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாமே ரிப்போர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மியூச்சுவலா ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஜாபி அலான்சோ வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு. அடா போங்கடா இதுக்கு மேல முடியாதுங்கிற மாதிரி ஜாபி அலான்சோ வந்துட்டாரு. எதுக்குன்னா ஒவ்வொரு பிளேயரோடைய ஈகோவும் ஒரு லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட், எனக்கு வந்து ஒரு மேனேஜரா நீங்க ரெஸ்பெக்ட் நீ பண்ணவே இல்ல அப்படிங்கறதுனாலதான் வந்துட்டு ஜாபி அலான்சோ வந்து போதும்டா அப்படின்னாரு. ஏன்னா இந்த எம்பாப்பே பண்ணது வேற நீ பார்த்த என்னாச்சு இந்த எம்பாப்பே விஷயம். அதுதான் நான் சொல்லலாம்னு இருந்தேன். சோ மேட்ச் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த சூப்பர் கோப்பா தோத்து போயிட்ட அப்புறமா பிரசன்டேஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே காட் ஆஃப் ஆனர் மாதிரி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாபி அலோன்சோ பிளேயர் எல்லாம் கூப்பிடுறாங்க. பாதி பேர் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி போற பிளேயர்ஸையும் வந்துட்டு எம்பாப்பி வந்து எதுக்கு அதெல்லாம் பண்ற, திருப்பி வான்னு அந்த வீடியோலயே நல்லா தெரியும். வான்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. யாரும் போகல, எல்லாரும் எம்பாப்பே பேசி கேட்டு வந்ததால, ஏன்னா நான் மேனேஜர் நான் சொல்லியே நீ கேட்க மாட்டீங்க, ஆனா எம்பாப்பே சொல்லி கேக்குறீங்க அப்படின்னு வந்து அப்ப அவ்வளவு பெரிய தலகணம் இருக்குதா அவருக்கு அப்படின்ற அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பாரு கண்டிப்பா. யாரா இருந்தாலும் நீ ஒரு பாஸ் சொல்ற பேச்சு கேட்காம மத்தவங்க சபார்டினேட் சொல்ற பேச்சு கேட்டு போனா உங்களுக்கு ஒரு ஹியூமிலியேட்டிங்கா தானே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு மன வருத்தமா இருக்கும். சோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா சாபி அலோன்சோ ஹர்ட் ஆயிருக்கு இந்த சிச்சுவேஷன். இப்ப நீ சொன்ன பாயிண்ட்டுக்கு இது ஒரு சிச்சுவேஷன் எக்ஸாம்பிள், கிளியர் எக்ஸாம்பிள். சோ ஜாபி அலோன்சோ சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து கிளப்ல இருந்தும் ரீசெண்டா சப்போர்ட் வந்த மாதிரி தெரியல, எல்லாமே பிளேயர்ஸ் பக்கமா சப்போர்ட் போன மாதிரி தெரிஞ்சது அப்படிங்கிறாரு. சோ ஜாபி அலோன்சோவும் அந்த ஜாஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அவர் வந்து ஹோசே ஏஞ்சல் சாnchez இவங்க தான் வந்து திரும்பி வரவே பிளெயின்ல பேசி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஜாபி அலோன்சோ சொல்லிட்டாராமா, சிச்சுவேஷன் மாறுற மாதிரி தெரியல, எனக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல, அதனால வந்து நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அல்வாரோ ஆர்பலோவா வந்துட்டு இஃப் ஐ எம் ரைட் ரியல் மேட்ரிடோட பி டீமை கோச் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். மேபி ஐ எம் ராங், நீங்க வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க மக்களே, அவர் பி டீமை கோச் பண்ணிட்டு இருந்தாரான்னு. அதனாலதான் ஒரு 2 வாரம் முன்னாடி நான் எங்கேயோ படிச்சேன், ஆல்வாரோ ஆர்பலோவா தான் நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க சைன் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த பி டீம்ல இருந்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜாபி அலோன்சோ வந்துட்டு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொன்னார்ல ட்ரைனிங் செஷன்ஸ்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அவர் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொன்னார்ல. ஸோ என்ன சொல்லியிருக்காரு ஜாபி அலோன்சோட ஃபீலிங் என்னன்னா, ட்ரைனிங் செஷன்ஸ்ல நிறைய பேர் சும்மா அங்கேயும் இங்கேயும் சும்மா நடந்துகிட்டு இருந்தானுங்க ட்ரைனிங் பண்ணாமையே. அதே மாதிரி சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ரைனிங்கே கிட்டத்தட்ட கடைசி நிமிஷத்துல வந்துட்டு ட்ரைனிங் முடிச்சோடனே கிளம்பிடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி சில பிளேயர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஜாபி அலோன்சோ அவரும் அவர் ஃபிட்னஸ் கோச் எல்லாருமே வந்து சொன்னாங்க நம்ம சில பிளேயர்ஸ், டே ஜிம் ஒர்க் பண்ணுங்க, நான் பிரஸ் பண்ண சொன்னா பிரஸ்ஸிங் பண்ணுங்க, டாக்டிக்கல் நான் வந்து சொல்லி கொடுத்தேன்னா டாக்டிக்கல் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃபும் மேனேஜரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம பிளேயர்ஸை. அவங்க யாருமே வந்து பண்ணவே இல்லையா. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளேயர்ஸுக்கோ வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியவே கிடையாது அவர் அடுத்த நாள் வந்து சாக் பண்ண போறாருங்கிறது வந்து எங்கேயுமே நியூஸ் இல்ல. பிளேயர்ஸே வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் பார்த்துட்டு தான் வந்து அத்தனையும் நடிப்புன்ற மாதிரி எனக்கு தோணுது. இவங்க எல்லாம் சீக்கிரமா ஒரு பார்ட்டியே வச்சிருப்பாங்க தெரியல. அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் பார்த்துட்டு தான் வந்துட்டு முடிவே பண்ணிருக்காங்களாம். சோ இதுல ஒரு ஃபைனலான ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஃபிட்னஸ் கோச்னு ஒருத்தர் வந்து பெரேஸ் அமைச்சிருக்காப்ல, தம்பி அலான்சோ இந்த ஃபிட்னஸ் கோச்சை நீ உள்ள கொண்டுட்டு வா, உள்ள கொண்டுட்டு வந்து உன்னோட ஃபிட்னஸ் கோச் வெளியே அமைச்சிட்டு இந்த ஃபிட்னஸ் கோச் வந்து கொண்டு வா. அவர் பேர் வந்து பின்டஸ், அவரை வந்து கூட்டிட்டு வந்து நீ வச்சுக்கோ, ஃபிட்னஸ் இவரு வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு எனக்கு தோணுன்னு சொல்லிட்டு பெரஸ் சொல்லியிருக்காப்ல. அதுக்கு அலான்சோ இந்த வேலையில வச்சுக்காத பெரஸ், என்னோட டீம் எங்கோடதான் இருப்பாங்க, யாரையும் வெளியெல்லாம் என்னால அனுப்ப முடியாது, என்னோட கோச்சிங்க தொடர வேலையெல்லாம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜாபி அலோன்சோ வந்து சொல்லியிருக்காரு. சோ அது வந்து பெரஸுக்கு அதை வந்து பிடிக்கல. நான் அனுப்பிச்ச ஒரு ஃபிட்னஸ் கோச் நீங்க வந்து ஏத்துக்க மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. சோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, புளோரன்டினோ பெரஸ் வந்து கடைசி வரைக்கும் ஜாபி அலோன்சோ பேசவே இல்லை, அந்த ஹோசே ஆஞ்சல் இவர் தான் வந்து அனுப்பிச்சுட்டார் சாnchez போய் பேச சொல்லி. ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட்
இஃப் வி எண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோசே ஆஞ்சல் வந்து சொல்லியிருக்காப்ல. ஆனா கடைசி வரைக்குமே ஜாபி அலோன்சோ வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸும் சரி வெளியும் சரி ஐ ஆல்வேஸ் ஹேட் குட் ரிலேஷன்ஷிப் வித் த பாஸ் வித் வித் பீப்புள் ரன்னிங் அட் த கிளப் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுல என்ன ஒரு ஃபைனலான விஷயம் நான் இது வந்து எபிசோட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் என்னன்னா ரியல் மேட்ரிட் வந்து தே ஹையர் பிளேயர்ஸ். நம்ம இங்க வந்து ஹையர் மேனேஜர் பேசிட்டு இருப்போம். தே ஹையர் பிளேயர்ஸ் கரெக்டா. தே பிரிங் ஆல் த பெஸ்ட் பிளேயர்ஸ். நம்ம பார்த்திருக்கோம் ஒரு பெக்கம சைன் பண்ணதுல இருந்து எல்லாம் அந்த ஒரு கேலக்டிகோ சைனிங் யாவது கொண்டாங்களே அப்போ வந்து தே கெட் த பெஸ்ட் பிளேயர்ஸ். ஓகேவா ஒரு ரொபர்ட் கார்லாஸ் ஒரு பெக்கம் ஒரு காக்காலாம் கூட இங்க இருந்தாங்க சம்டைம். ஸோ அந்த எல்லாமே அந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் தே பிரிங் தம் ஹியர். அப்புறம் என்ன சொல்றாங்க அதுக்குன்னு ஒரு மேனேஜர் கூப்பிட்டு வராங்க. அந்த மேனேஜர் வந்து இருக்கிற பிளேயரை சூட் ஆக வேண்டாம் இருக்கிற ஸ்குவாட சூட் ஆக வேண்டாம் அதெல்லாம் அது அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு மேனேஜரை கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க டேய் மேனேஜர் தம்பி இருக்கிற பிளேயர்ஸுக்கு நீ இருக்கிற சிஸ்டம் உனக்கு என்ன வேணாலும் நீ ஆடிக்கோ ஆனா பிளேயரோட ஸ்ட்ரென்த்துக்கு நீ ஆடு அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா ஓகே இப்ப வந்து மேனேஜர் கூப்பிட்டு வந்தாச்சு இருக்கிற பிளேயருக்கு நாங்க ஆட வைக்கிறோம் ஒர்க் அவுட் ஆகலையா தூக்கு அடுத்த மேனேஜர் கொண்டு வா. ஒரு ப்ராஜெக்ட் தேவையில்லை ஒரு ரீஸ்டார்ட் தேவையில்லை எதுவும் தேவையில்லை பிளேயர்ஸ் இருக்கானுங்க. அந்த இருக்கிற பிளேயர்ஸை வச்சு புதுசா எந்த மேனேஜர் வந்தாலும் அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு நீ ஆடி ரிசல்ட் எடுத்தா. இது வந்து காலகாலமா இருந்திருக்கு. இதுதான் பெரிய டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்சலோனா அண்ட் ரியல் மேட்ரிட் நம்ம அத்தனை தடவை சொல்லிக்கோம் கரெக்டா. ஏன்னா பார்சலோனாக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. இதுதான் விளையாடணும் இதுதான் பண்ணணும் இதுக்கான மேனேஜர் நான் கூப்பிட்டு வரேன். பிளேயர்ல வாயை மூட்டு மேனேஜர் சொல்றது கேளுங்க சொல்றது கேட்டீங்கன்னா நீங்க ஆடுவீங்க இல்லைன்னா பெஞ்சுக்கு போய்க்கோ இல்ல வந்து ரிசர்வ்ல போய் ஆடு அகாடமியில போய் ஆடு. இந்த இந்த பேச்செல்லாம் நீ வந்து வேலைக்கே ஆகாதுப்பா நான் சொல்ற சிஸ்டம் நீ ஆடு மேனேஜர் கூட்டுற. ஜாவி வந்த புதுசுல எந்த சைனிங்குமே கொடுக்காம லாலிகா வின் பண்ணான். கரெக்டா அவங்களுக்கு அந்த சீசன் வந்து பணம் இல்ல சைனிங் பண்றதுக்கு வந்து பண்ணி அவன் வந்து ஜெயிச்சு கொடுத்தான் லாலிகாவை. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து வாய மூட்டை அவன் சொல்றதை கேளுங்கப்பா அவன் சொல்றதை கேட்டு நீங்க ஆடுங்கன்ட்டு. ரியல் மேட்ரிடும் சரி இவங்களும் சரி மான்செஸ்டர் யுனைடெடும் சரி இந்த ரெண்டு கிளப்புமே காலகாலமா சாஃபோடைய டிஸ்மிசலுக்கு அப்புறம் யுனைடெட்ல பிளேயர்ஸை கொண்டாந்து வச்சுட்டு டே மேனேஜர் தம்பி வாங்க ஒழுங்கா வந்து செட்டப் பண்ணுங்க இருக்கிற பிளேயருக்கு ஆடி கொடுத்துட்டு போங்க மத்த பேச்செல்லாம் பேசாதீங்க. ஏன்னா பிளேயர் பவர் ஹஸ் ஆல்வேஸ் ஒன். மேபி இந்த ரூபன் அமோரிம் சிச்சுவேஷன் வந்து அமோரிம் வந்து மேனேஜருக்கு எதிர்த்து போனதால நம்ம சொல்லலாம். மத்தபடி இந்த பிளேயர் ஹஸ் ஆல்வேஸ் ஒன் அட் ரியல் மேட்ரிட் இட் ஹஸ் ஆல்வேஸ் ஒன் அட் மான்செஸ்டர் யுனைடெட் ரெண்டு கிளப்புமே. ஓகேவா இப்போ வந்து நீ சொன்ன ஆல்வாரோ ஆல்பலோவா ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது தெரிஞ்சனால தான் கூப்பிட்டு வந்தாங்கன்ட்டு. இப்ப என்ன நடக்கும் நீ நினைக்கிற? இப்ப அதான்டா எனக்கு தெரிஞ்சு இப்ப ரியலிஸ்டிக்கா என்ன அவங்களுக்கு ஹோப்ஸ் இந்த சீசன்ல இருக்குன்னு எனக்கு தெரியலன்னா ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸ் லீக்லயும் நல்லா கம்பீட் பண்ணுவாங்க தான் அதெல்லாம் சொல்லவே வேணாம். நீ சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான மேட்ரு வந்துட்டு அவங்க சீசன் எப்படி போதோ அது பாட்டு போயிட்டு இருக்கும். மேனேஜர் யாரா இருந்தாலும் சரி பிளேயர் அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் ஆட போறாங்க. கண்டிப்பா நல்லா ஆடுவாங்க தான் அதுல டவுட்டே இல்லை. பட் அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த மேனேஜர் மாறுறதுனால பெருசா ரியல் மேட்ரிட் இம்பாக்ட் பண்ணுவான்னு கேட்டேன்னா நான் இல்லைன்னு தான் சொல்வேன். இன்னமும் வந்து லாலிகாக்கு நல்லாவே கம்பீட் பண்ணுவாங்க சாம்பியன்ஸ் லீக் நல்லா கம்பீட் பண்ணுவாங்க. வேற அவங்களோட ஸ்பானிஷ் கப் எல்லாமே வந்துட்டு டெஃபினட்டா அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மூவ் பெருசா அஃபெக்ட் பண்ணுமா ஸோ இந்த எண்ட் ரிசல்ட் எஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டேன்னா நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன் ஃபார் ரியல் மேட்ரிட். கண்டிப்பா நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்? ஏன்னா நம்ம இந்த சிஸ்டம் எல்லாம் பேசணுமே அதனால நினைக்கிறியா ஒரு சிஸ்டமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி உன்னோட ஒப்பீனியன் இருக்கா? கண்டிப்பா சிஸ்டம்ன்றது ஒண்ணு ரியல் மேட்ரிட்ல கிடையாது. எப்பவுமே வந்துட்டு என்ன சொல்றது இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்சஸ் எப்பவுமே வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஷைன் பண்றதுக்கு ஏன்னா அந்த டீம்ல அந்த மாதிரி பண்றதுக்குன்னே ஒரு 5-6 பிளேயர்ஸ் இருக்காங்க ஸ்டார்டிங் லெவன்லயே. யூஸ்வலா ஒரு பெரிய கிளப்னாலே ஒரு 1-2 பிளேயர்ஸ் தான் அப்படி இருப்பாங்க. ஆனா மெட்டீரியல்ல மட்டுமே ஒரு 5-6 பேர் அந்த மாதிரி கேம் சேஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து when they decide turn up அதாவது அந்த கேம்ல அவங்க வந்து ஜொலிக்கணும்னு நினைச்சாங்கன்னா பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா இந்த சிஸ்டம்னால அடிப்பட வேண்டியதுன்றது எனக்கு பெருசா இல்லை. பிளஸ் ஆர்பில்லாவும் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ரியல் மேட்ரிட் பி டீமை மேனேஜ் பண்ணிருக்கிறாரு. அவரு வந்துட்டு பெரேஸ் என்ன சொன்னாலும் ஓகேன்னு தான் சொல்ல போறாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல பெருசா ஒரு சேவ் இருக்க போறது இல்லை. இருக்கிற டீமை வச்சுட்டு ஜாலியா மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்து வர போறதுதான் பார்க்கணும். இதுல இருந்து நல்லா என்ன சொல்றது பெஸ்டா அவுட்கம் இருக்கிற ஒரு பிளேயர் யாருன்னா எம்பாப்பே தவிர்த்து பெஸ்ட் அவுட்கம் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிற தெரியுமா? நீ சொல்லு யாரை கெஸ் பண்ணு. நீ ஏதோ பிளேயர் வச்சிருக்க யாரு? உங்க ஆளுதான்டா திரும்ப வந்து ரைட் பேக்ல நிம்மதியா ஆடுவார்டா. தூக்கி பெஞ்சில போட்டு இருந்தாருல ட்ரெண்ட. இனிமே வந்து எனக்கு விடுதலைன்னு வந்துட்டு ஜாலியா ஸ்டார்டிங் லைனப்ல இறங்கிட போறாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் டீமே மாறிடும். ஹோப்ஃபுல்லி என்ன நடக்கும்னு தெரியல. ஆல்பலோவா வந்து இன்னைக்கு தான் படிச்சேன். His preferred style is geek and pressing. Good luck, Alvaro Arbeloa.
Eagle pressing with Vinicius Junior, Mbappe, Rodrigo, wow, Jude Bellingham, all the best. இந்த சீசன் வரைக்கும் நீ தாக்கு பிடிச்சினாலே பெரிய விஷயம். ஏன்னா சீசன் எண்ட்ல we are trying to get Jurgen Klopp ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் பெரஸ், வாழ்த்துக்கள் ஆர்பலோவா, ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. எதுக்கு? வாழ்த்துக்கள் ரியல் மெட்ரிட். பார்த்திருந்தவங்க எல்லாருமே உங்களோட காமெண்ட்ஸை வைங்க. ஏதாச்சும் உங்களோட எக்ஸ்ட்ரா தாட்ஸ் இருந்தா வைங்க. மறக்காம லைக், ஷேர் அண்ட் ஹைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க.